ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ஏஐ படிக்கிறதுக்கு நமக்கு என்ன கட் ஆஃப் தேவை, என்ன ரேங்க் இருந்தால் எந்த மாதிரியான காலேஜஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும், ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஏஐடிஎஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை காலேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே கேட்டகரி வைஸ், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியாக இருக்கலாம் அல்லது பிசி கேட்டகரியாக இருக்கலாம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்ட்டு நீங்கள் அந்த 7 கேட்டகரிக்குமே நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு கேட்டகரி பேஸ் பண்ணி நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி, ஓகேங்களா? எப்பயுமே வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் எடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் இப்போ எடுத்திருக்கோம், ஓகேங்களா? பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு கூடுதலாக இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிஷன் இருக்காங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறையா பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா வந்து அதிக கட் ஆஃப் எடுத்திருக்கனால வந்து இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் விட இந்த வருஷம் அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதே போல் நமக்கு கட் ஆஃப் வந்து உயருது குறையுது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் உயரப்போகுது, எக்ஸாம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து குறைய போகுது. பட் நமக்கு வந்து ரேங்க்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கீங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் எக்ஸாம் டஃப்பாக வந்தால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மார்க் 10 மார்க் கம்மியாக எடுப்பான், எக்ஸாம் ஈஸியாக வந்தால் 10 மார்க் அதிகமாக எடுப்பான். இருந்தாலுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருப்பான், செகண்ட் ரேங்க் எடுக்கக்கூடியவங்க தான் எப்பயுமே செகண்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருப்பான், சரிங்களா? ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயுமே. கட் ஆஃப் ஏறும் இறங்கும், அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ரேங்கில் வந்து பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ரேங்கை பேஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் நிறையா கட் ஆஃபை பேஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டு இந்த காலேஜ் இப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். இருந்தாலுமே நம்ம அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக நம்ம ரேங்கை பேஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம ரேங்கையும் கொடுத்துருக்கோம், கட் ஆஃபையும் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப்பில் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? அதாவது நம்ம எந்த காலேஜை டாப்பில் வைக்கலாம், எந்த காலேஜை மிடில் வைக்கலாம், எந்த காலேஜை பாட்டமில் வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஓரளவுக்கு வந்து அந்த பிடிஎஃப்பை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அதே போல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எத்தனை காலேஜஸில் இருக்குது, எத்தனை காலேஜஸில் வந்து அது இல்லை, நமக்கு என்னென்ன காலேஜஸில் வந்து அது ஃபில் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? நம்ம ஃபில் ஆகாத காலேஜஸை நாட் ஃபில்டு என்எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த கோர்ஸ் இல்லாத காலேஜுக்கு டேஷ் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். மொத்தம் 433 காலேஜஸ் வந்து லாஸ்ட் இயரில் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன காலேஜஸ் ஃபில் ஆகிருக்கு, என்னென்ன காலேஜஸ் ஃபில் ஆகலை அப்படிங்கிறத நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து அது லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபைனலாக வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்குது, இந்த கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேணாம், ஓகேங்களா? உங்களுக்கு அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வெரிஃபை பண்ணி அந்த காலேஜ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு, ஓகே இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சாய்ஸ் லிஸ்ட்டு கொண்டு வாங்க. காலேஜை பற்றி தெரியாமல் இந்த மார்க்குக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் அதை சாய்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வர வேண்டாம், ஓகேங்களா? இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லோ கட் ஆஃபில் சில காலேஜஸ் கிடைக்கும். பட் அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்காது. அடிப்படை வசதிகள் வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸே இல்லாத காலேஜஸ்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக ஐடென்டிஃபை பண்ணி தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைங்க. உங்களுடைய மார்க்குக்கு அந்த காலேஜில் கிடைச்சே இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த காலேஜஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கொண்டு வாங்க, ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கோம். ஏதாவது இடையில உங்களுக்கு ஏதாவது வந்து கட் ஆஃப்லேயோ அல்லது வந்து ஏதாவது ரேங்க்கில் கவுன்சிலிங் கோடில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே போல் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வந்து கம்யூனிட்டி வைஸ் எல்லா சாய்ஸ் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் எந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கலாம், செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம், தேர்ட் ரவுண்டாக இருக்கலாம், மொத்தம் நம்ம 433 காலேஜஸுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெளிவாயிடலாம்.
உங்களுடைய ரேங்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும் பொழுது போன வருஷம் ரேங்க்கை விட இப்போ உங்களுடைய ரேங்க் வந்து ஒரு 25-30,000 வருது அப்படின்னா அந்த ரேங்கை விட அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய காலேஜஸ். உங்களுடைய ரேங்க் வந்து ஒரு 22,000 23,000 அப்படிங்கக்கூடிய ரேங்க் இருக்கும் இல்லைங்களா, அதை விட குறைவான ரேங்கில் வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு காம்படிஷன் இருக்கக்கூடிய காலேஜஸ். அந்த காலேஜஸ் தான் நீங்கள் டாப்பில் வைக்க வேணும். ஓகேங்களா, அப்படி நீங்கள் டாப்பில் வைக்கக்கூடிய காலேஜஸ்க்கு உங்களுடைய ரேங்கை விட குறைவான ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் நீங்கள் டாப்பில் வைக்கணும். அதே போல் உங்களுடைய ரேங்க்கை விட அதிகமாக ரேங்க் இருக்கும் இல்லைங்களா, உங்களுடைய 23,000 உங்களுடைய ரேங்க் அப்படின்னா 25,000 25,500 26,000 27,000 இப்படி வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடுத்தடுத்து வைக்கக்கூடிய காலேஜஸ். அதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய காலேஜஸ். ரேங்க் உங்களுடைய ரேங்க்கை விட அதிகமான ரேங்க் அந்த காலேஜுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களுடைய ரேங்க்கை விட குறைவான ரேங்க் உள்ள கல்லூரிகள் உங்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய காலேஜஸ், அதாவது உங்களுக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய காலேஜஸ். சரிங்களா, அதனால் நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சாய்ஸ் லிஸ்ட்னா என்ன, எந்த காலேஜஸை நம்ம எந்த பிளேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாருக்குமே எது டாப் காலேஜஸ் அப்படிங்கிற விஷயம் தெரியும். பட் அதில் எந்த காலேஜை எந்த பிளேஸில் நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாது. எந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த காலேஜ் வந்து நம்ம எந்த பிளேஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக தான் நம்ம இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து நிறையா வீடியோ வந்து கட் ஆஃப் சம்மந்தமாக சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்கலாம். பட் இந்த மாதிரி யாராவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சேனலுடைய நேமை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உண்மையிலேயே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் உங்களுடைய ஒரு ஸ்கூல் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வைங்க. ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆனாலுமே அவங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு சமம். ஓகேங்களா, ஈக்குவல். அவங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறதுக்கு ஈக்குவல். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எந்த கம்யூனிட்டி சம்மந்தமாக ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியும் உங்களால். நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களால் அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. பட் வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னோம்னா தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமான அனைத்து வீடியோஸும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ எந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நம்ம வந்து இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ரவுண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து அதாவது இந்த மேஜர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே சிஎஸ், ஐடி, ஏஐ, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், அதே போல் வந்து பயோமெடிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ யாருமே சாய்ஸ் லிஸ்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.